நல்லது. இந்த காலை வேளையிலே கூட ஆராதனை கூட எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கடந்த வருஷத்திலே எங்களுக்கு அவருடைய கிருபையாலே கடந்து வர கொடுத்த கிருபைக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே எங்களுடைய கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த புதிதான வருஷத்தை தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. நன்றி சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதிகான மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த 2026ஆம் ஆண்டை காண உதவி செய்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த புதிய ஆண்டிலும் ராஜனே கத்தாவே எங்களை நீங்கள் வழிநடத்த போகிற அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ராஜனே இந்த ஆராதனை முழுமையாகவும் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். கத்தாவே நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலினூடாகவும் ராஜனே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய திவ்ய பிரசன்னம் இந்த சபை முழுவதுமாக இருக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமென். நல்லது. நாங்கள் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல நாங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக நாங்கள் பாடுவோம். புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்று பாடுவோம். தந்தவரே
சொல்லுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே சுவாமி, கடந்த வருஷத்தை ஆண்டவரே கடந்து வர கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. புதிதான ஒரு வருஷத்தை நீர் எங்களுக்கு காண கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்படி சமூகத்தில் எங்களை வைத்திருக்கிறபடியா நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இப்படி சுத்த கிருபை மாத்திரமே அப்பா. உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை மறவாமல் நினைத்த கர்த்தராக இருக்கிறீர், இறைவினேசராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே முழு இதயத்தோடு நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜனே. மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரேதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசரேதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜனே. நன்றி நன்றி ஐயா, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. கோடி நன்றி நன்றி ஐயா. சுவாமி. பலவீன பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன சுவாமி, உடைய பலன் எங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாக இருந்தபடியா நன்றி தகப்பனே. உடைய தழுவலாய சுகம் உண்டு. சுகமானே சுகமானே, தழுவுதலால் சுகமானே, என் குடும்பம் மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே, தழுவுதலால் சுகமானே, என் குடும்பம் மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, நன்றி சுவாமி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கு, எனக்கு தாயாக இருந்திருக்கு, நல்ல ஒரு நண்பனாக இருந்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே கர்த்தாவே நீர் எங்களை தூக்கி எடுத்த கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே, வியாதிகளோடு போராடும் வழியில் எங்களுக்கு சுகத்தை கொடுத்த யெகோவா ராஃபாக இருக்கிறீர் சுவாமி.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நமஸ்கரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். உமக்கே, தேவா உமக்கே. கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர். கண்ணீர் மத்தியிலே தவித்தவர்களே, நீர் எங்களை தேற்றினபடியால் நன்றி. மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே.
தொடர்ந்து உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தினாலே ஒரு புதிய வருஷத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, மலர்ந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைத்த ஒரு நல்ல ஆண்டவருடைய பரிபூரண சமாதானத்தில் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையில்லாத நாமத்தினால் முதலாவது உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய ஆண்டு ஆரம்பித்து நாங்கள் புதிய எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆண்டுக்குள் நாங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். சற்று நேரம் உங்கள் கவனத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தின் நிகழ்வுகளுக்குள் கொண்டு போவேனாக இருந்தால், டிசம்பர் மாதம் வழக்கமாக ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு உற்சாகத்தோடு நாங்கள் பிரவேசித்து வருவோம். ஆனால் கடந்த மாதத்தில் நாட்டில் நடைபெற்ற இயற்கை சீற்றங்கள், அனர்த்தங்கள் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம், அப்படிப்பட்ட ஒரு பரவசம் எங்கள் உள்ளங்களில் இருக்கவில்லை. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபையை எங்கள் வாழ்க்கைக்கு மேலாக அவர் அதிகமாய் வைத்திருப்பதனாலே எங்களை எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் வழிவிலக்கி எங்களை புதிய ஆண்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டில் கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டு முன்னோக்கி செல்லும் ஜனங்களாக இன்ற நாளில் ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு ஊழியம் செய்து உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகவும் வாஞ்சையாய் இருக்கின்றேன். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களாக இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையான பகுதியை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்ல வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்துக்கூடாக ஏற்படக்கூடிய அந்த நம்பிக்கையின் செய்தி என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கொடுத்த தலைப்பு என்னவென்றால்,
நம்பிக்கையின் வாழ்க்கை அல்லது நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வது என்பது. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இருக்கின்றார் என்ற நிச்சயத்தில் நாங்கள் வாழும் பொழுது, ஆண்டவர் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போவார் என்ற அந்த நிச்சயத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கைக்கு மேலாக தேவன் நம்பிக்கையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல புதிய ஆண்டு ஒரு புதிய ஆரம்பம். அநேகமாக சரியாக ஒரு புத்தகத்தின் புதிய அத்தியாயத்தை போல, ஒரு சிலருக்கு ஒரு புதிய புத்தகத்தை வாங்குவதைப் போல அநேக எதிர்பார்ப்புகள், திட்டங்கள், கனவுகள், கடந்த ஆண்டு என்னென்ன காரியங்களை செய்ய முடியாமல் போய்விட்டதோ அதையெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு, நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை, திட்டமிடல்கள் எங்கள் வாழ்விலே காணப்படும். அது ஒரு புறமாக இருந்தாலும் கூட இன்னொரு புறம் எங்களை சூழ நடக்கின்ற காரியங்கள், உலக நடப்புகள், இயற்கை சீற்றங்கள், உலகத்தில் நடக்கிற நாங்கள் கேள்விப்படுகின்ற செய்திகள் அதிகமாக ஜனங்களை ஒரு விதமான பீதிக்கும் பயத்துக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். என்னதான் அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசித்தாலும் கூட ஒரு பயம், ஒரு அவநம்பிக்கை, ஒரு சந்தேகம் எங்களை தெரியாமலே எங்களை ஆட்கொண்டு வருவதை நாங்கள் அவதானித்து இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான பயங்களையும் ஒரு புறம் அகற்றி விட்டு எங்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு முன்னோக்கி போகும் பொழுது கர்த்தருடைய இரக்கங்களை நாங்கள் பின்பற்றி ஆசீர்வாதமாக வாழ முடியும். வார்த்தைக்கு அவதானத்தை செலுத்துவோம். முதலாவது, இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா! என்ன அருமையான ஒரு வார்த்தை. அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிற, இறங்குகின்ற தேவன். அது மாத்திரம் அல்ல, எங்களுக்காக காத்திருக்கிறார். பொதுவாக நாங்கள் தான் மற்றவர்களுக்காக காத்திருப்போம். ஒரு விஐபியாக இருக்கட்டும், ஒரு பிரமுகராக இருக்கட்டும், ஒரு முக்கியமான நபராக சந்திக்கிறதாக இருக்கட்டும், அவருக்காக நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்து நாங்கள் காத்திருப்போம். ஒரு வைத்திய நிபுணரை சந்திப்பதாக இருந்தாலும் கூட நாங்கள் காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் வரும்படியாக எங்களுடைய ஆபத்து நேரங்களில், எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே நாங்கள் கஷ்டங்கள் படும் பொழுது, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஊசலாடும் பொழுது அவர் எங்களுக்காய் காத்திருக்கிறார். சரியாக ஒரு பிள்ளை தன் தகப்பனை, தாயை தேடி ஓடுவது போல நாங்கள் கர்த்தரை தேடி ஓடத்தக்கதாக அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கின்றார். மேலும் நாங்கள் பார்க்கிறோம், அவர் எங்கள் மீது மனதுருகும்படி எழுந்திருப்பார். இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம் இந்த வார்த்தையிலே, கர்த்தர் எங்களுக்காக மனதுருக்கத்தோடு இருக்கிறார். அவர் இறங்குகின்ற தேவன், எங்களுக்காக காத்திருக்கின்ற தேவன் மட்டுமல்லாமல் எங்களுக்காக அவர் மனதுருக்கத்தோடு அவருடைய பிள்ளைகள் படும் பாட்டை பார்த்து எங்களுக்காக பரிதபிக்கிறார். நாம் மறந்து போகக்கூடாது, லாசரு மரித்த வேளையிலே இயேசு சுவாமி அந்த இடத்திலே வந்தார். இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்திலே சகோதரிமார், அவருடைய அன்பானவர்கள் எல்லோரும் அழுது புலம்பி தன் சகோதரனை இழந்து விட்டோமே என்ற ஒரு வேதனையில் இருக்கும் பொழுது இயேசு சுவாமி 4 நாள் கழித்து வந்தார். தாம் என்ன செய்ய போகின்றேன் என்பதை அவர் அறிந்தவராகவும் இருந்தார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்தவராகவும் இருந்தார். இன்னும் சற்று வினாடிகளில், நிமிஷங்களில் லாசருவை தாம் உயிரோடு எழுப்பப் போகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் கண்ணீர் விட்டார், அவர் அழுதார். துக்கப்படும் ஜனங்களுக்காக, பரிதவிக்கும் ஜனங்களுக்காக, எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இயேசு சுவாமியை பரிதபித்தார் என்றால், எங்கள் தேவன் பரிதபிக்கின்ற மனதுருகிற தேவனாக எங்களுக்காக மனதுருகிறவராய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்கள் சூழலில் நாங்கள் புது ஆண்டுக்கு உற்சாகத்தோடு பாதம் வைத்திருந்தாலும் இன்னும்
அனர்த்தங்களில் இருந்து விடுபட்டு முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுகிற அநேக உறவுகள் எமது தேசத்திலே உண்டு. அவர்களுக்காக நாங்கள் பரிதபிக்கிறோமா? அவர்களுக்காக அவருடைய வேதனைகளை நாங்கள் பங்கெடுப்பதை தான் அவருடைய பிள்ளைகளாக எங்கள் மீது கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு கடமைப்பாடு. மேலும் அவர் நீதி செய்கிற கர்த்தராக, அவர் நீதியின் தேவன். எங்களுக்கு ஒரு அநீதி நடைபெற்றிருக்குமாக இருந்தால், எங்களுக்கு ஒரு 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 அசாதாரணமான விடயங்கள் நடைபெற்றுமாக இருந்தால், அவர் நீதியின் தேவனாக இருந்து அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். மேலும் நாங்கள் பார்க்குறோம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் வேதத்திலே நாங்கள் அதிகமாய் நாங்கள் சங்கீதங்களிலும் அநேக புத்தகங்களில் பார்க்குறோம். கர்த்தருக்காய் காத்திருப்பது என்பது தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு பரிச்சயமானவராகவே இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கத்தக்கதாக, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதாக, அவரை கண்டடையத்தக்கதாக, அவருடைய சமூகத்தை தேடத்தக்கதாக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா 45 அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர் காத்திருக்கிறார் எங்களுக்காக. நாங்கள் அவருக்காக காத்திருக்கும் பொழுது பாக்கியவான்கள். ஏசாயா 45:15 சொல்கிறார், அவர் மறைந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் கர்த்தர் மறைந்திருப்பது எங்களை கைவிடுவதற்காக அல்ல, நாங்கள் இன்னும் பலப்படத்தக்கதாக, இன்னும் நாங்கள் அவரை வாஞ்சிக்கத்தக்கதாக, அவருடைய வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படத்தக்கதாக, அவரை பற்றி கொள்ளத்தக்கதாக, அவருடைய சமூகத்துக்குள்ளாய் முன்னோக்கி செல்லத்தக்கதாக நாங்கள் கர்த்தரை பற்றி கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். மேலும் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டிராய். அடுத்த வார்த்தை புத்தாண்டில், நீ இனி அழுது கொண்டிராய். அழுவதற்கு ஒரு காலம் இருந்தால் நகைப்பதற்கும் ஒரு காலத்தை தேவன் கொடுக்கிறார். கண்ணீர் விடுவதற்கு ஒரு காலம் இருந்தால் கெம்பீரிப்பதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் கேட்பார். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமேன். இந்த ஆண்டில் நாங்கள் கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தை நாங்கள் தேடும் பொழுது, கர்த்தர் எங்களுக்கு பட்சமாக இருந்து, கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து, அவர் எங்களை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு போகின்ற ஆண்டவராக இருக்கிறார். மேலும் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், இதைத்தான் கடந்த ஆண்டு இறுதியிலே தேசம் அனுபவித்தது. துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் தண்ணீர். நாங்கள் எல்லாரும் எங்களோட வாழ்க்கையில் துன்பத்தின் பாதைக்கு கூடாக சென்றிருப்போம். அந்த பாதையிலே செல்லும் பொழுது எங்களுக்கு விரக்தி, சோர்வு, தனிமை உணர்வு எங்களை வாட்டி வதைக்கும். ஆனால் அந்த அனுபவத்துக்கு போய் அதிலிருந்து விடுதலை அடைந்ததற்கு பிறகு, ஜெயம் பெற்றதற்கு பிறகு, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சமாதானம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆறுதல் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் துன்பத்தின் பாதையிலே செல்லும் பொழுது அந்த துன்பத்தின் பாதையில் இருக்கிற ஜனங்களுடைய வேதனைகளை எங்களாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். துன்பம், வேதனை, உபத்திரவம் எங்கள் வாழ்க்கையிலே படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை
காணோம். விசேஷமாக நாங்கள் கர்த்தருடைய போதனையிலே படிப்பினையிலே நாங்கள் முன்னோக்கி போகும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக இந்த 21ஆம் வசனம் இந்த பகுதியின் முக்கியமான ஒரு வார்த்தை. புத்தாண்டில் பற்றி கொள்ளத்தக்கதாக, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்றைக்கி அநேகருக்கு ஒரு பிரச்சனை. இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது, தெரிவுகள் இருக்கின்றன. எந்த பக்கம் போவது என்று தெரியாது, எதை தீர்மானிப்பது, எதை முடிவெடுப்பது என்று தெரியாது. நலமாக தோன்றும் பாதைகள் எங்கள் கண் முன்பதாக இருக்கிறது. கவர்ச்சிகரமாக எங்கள் கவனத்தை ஈர்த்தெடுக்கக்கூடிய பாதைகள் சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பரிசுத்த இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கையில் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரங்களில் எந்த வழியிலே நான் செல்ல வேண்டும் என்று அறியாமல் இருக்கும் பொழுது நான் வார்த்தையை வாசிக்கும் கர்த்தருடைய மெல்லிய சத்தம் இந்த வார்த்தையிலிருந்து என்னோடு பேசுகிறது. இந்த வார்த்தை எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நான் தவறான பாதையில் சென்று விடாதபடி என்னை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த ஆண்டை ஆரம்பித்து முதலாவது வாரத்தில் நின்று கொண்டிருக்கும் சபை மக்களாக நாங்கள் வார்த்தையிலே வேர்கொள்வோம். வார்த்தையிலே வேர்கொண்டு கர்த்தருக்காக காத்திருந்து எங்களுடைய எல்லா திட்டமிடல்களை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சமர்ப்பித்து, ஆண்டவரே இந்த எல்லா திட்டங்களையும் உடைய பாதத்திலே நான் வைக்கிறேன், என்னுடைய எல்லா அபிலாஷைகளையும் உடைய பாதத்திலே வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் எங்களை சுமந்து செல்லுகிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த ஆண்டில் பல்வேறுபட்ட அனுபவங்களோடு இந்த ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னோக்கி செல்லும் பொழுது சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் அவர் மாறாதவர். வாக்கு உரைத்தவரே நேர், வாக்கு மாறாதவர். சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறும், நீரோ என்றும் மாறாதவர் என்று சொன்னது போல நீங்கள் ஆராதிக்கிற இயேசு மாறாதவராயிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு தைரியம் கர்த்தர் கொடுப்பாராக. எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய், எழுந்து சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதாக அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். காகம் கழுகுக்கு சவாலாக அமையும் ஒரு காரியம் உண்டு. கழுகு தன் பலத்தை இழக்கும் நேரத்தில் கழுகுக்கு பயப்படாமல் கழுகு மேலே போய் அமர்ந்து கழுகுக்கு வேதனை கொடுக்கும் ஒரு பறவை தான் காகம். ஆனால் கழுகு அதை பொருட்படுத்தாது. கழுகுக்கு தன்னுடைய பலன் தெரியும். காகம் கழுகுக்கு ஒரு சேலஞ்ச் அல்ல, அதனாலே அதை கண்டு கழுகு பயப்படுவதில்லை. கழுகு ஒரு காரியம் செய்யும், படிப்படியாக மேலே உயர வானத்தில் பறக்க ஆரம்பிக்கும். அது அப்படி உயர்ந்த வானத்துக்கு பறக்க ஆரம்பிக்கும் பொழுது காகத்துக்கு ஒரு எல்லைக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. காகம் தடுமாற ஆரம்பித்து சீக்கிரமாக கழுகின் மேலிருந்து இறங்கி கீழ் நோக்கி பறக்க ஆரம்பித்துவிடும். அதுபோல சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாகவும் வரலாம். விசேஷமாக சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாக வரும் பொழுது, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காகத்தை போல் எங்களுக்கு சவால் கொடுக்கும் பொழுது அமைதியாக கேட்ட வார்த்தையின்படி வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆவியானவருக்குள் கழுகை போல மேல் நோக்கி பறக்கும் பொழுது சூழ்நிலைகள் தானாக எங்களை விட்டு கீழ் நோக்கி பறக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டில் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்த ஒரு ஆண்டை முன்னோக்கி செல்ல எல்லாம் வல்ல கர்த்தர் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் முதலாவது வாரத்தில் உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வார்த்தையின்படி உமக்காய் காத்திருந்து
உம்முடைய பலனை பெற்று உம்முடைய வழிநடத்தலோடு முன்னோக்கி செல்ல தேவையான எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் தேவா நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் விசேஷமாக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தாமே உம்முடைய வல்ல சமூகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, நீரின்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீரின்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. என் குடும்பத்தை நீ வேலியடைத்து தினமும் காத்தவரே, என் குடும்பத்தை நீ வேலியடைத்து தினமும் காத்தவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. இப்பொழுது எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.